இனி வாழ்வதற்கு ஒரு கெதி இல்லை என்ற நிலையிலும் எனக்கு ஒரு விடியல் உண்டு என்று உணர்ந்த நொடியில் என் விதி மாறும். இதுவே இறைவன் செய்த விதி அப்படின்னு நான் சிவன். இப்ப நல்லா கவனிக்கணும். மான் குட்டியோட போகுது. மான் குட்டியோட குணம் என்னன்னா, அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. மான் எங்க போதோ அது பின்னாடியே போகும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப அந்த மான் பாக்குது, அங்க பெரிய சிங்கம் இருக்கு. அங்க பெரிய சிங்கம் இருக்கு. இப்ப மானுக்கு தெரியுது அந்த பக்கம் போனா சிங்கம் வேட்டையாடிடும். சரி, இந்த பக்கம் போலான்னு போகுது. பார்த்தா ஃபாரஸ்ட் ஃபயர் வருது, காட்டு தீ. சரி, தப்பிக்கலான்னு இந்த பக்கம் போனா நீர்வீழ்ச்சி. வேற வழியே இல்லாம இந்த பக்கம் திரும்புது. கல்லுக்கு வெளியே ஒரு வேடம் ஒளிஞ்சுன்னு அம்போட இருக்கான். என்ன இருக்கான்? அம்போட இருக்கான். 4 பக்கமும் கெதி இல்லாத நிலைன்றது யாருக்கு தெரியும்? மானுக்கு தான் தெரியும். இன்னும் மான் குட்டிக்கு தெரியாது. இப்ப மானு பதட்டப்பட்டு ஓடுனா மான் குட்டி என்ன பண்ணும்? will lose his temper. இததான் நீ உன் குழந்தைக்கு பண்ற. நீ டென்ஷன் ஆனா உன் குழந்தை என்ன ஆகும்? டென்ஷன் ஆயிடும். நீ டென்ஷன் ஆனா திரும்பி நார்மல் ஆயிடுவேன். ஆனா உன் குழந்தை டென்ஷன் ஆனா திரும்பி நார்மலா ஆகாது, கொலாப்ஸ் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், எப்படி இருந்தாலும் சாவ போறோமா, சரி நிம்மதியாவது சாவோன்னு சொல்லிட்டு பதட்டப்படாம புல்ல மேயுது. இப்ப அந்த மான் குட்டி தான் சாவ போறோன்ற பயம் வரலையா? பயப்பில்ல. இப்ப நிம்மதியா புல்ல சாப்பிடுது. அன்எக்ஸ்பெக்டடா இடி மின்னலோட மழை வருது. என்ன வருது? காட்டு தீ அணைஞ்சுது. அந்த இடிமின்னல் வந்ததுல இவன் அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகி இவன் விட்டான். பாத்தீங்களா, இந்த அம்பு சிங்கத்தை தொலைச்சிருச்சு. இப்ப 4 பக்கமும் வலி இல்லாத மானுக்கு நிம்மதியா இருக்கணும்னு முடிவெடுத்த அடுத்த நிமிஷம் இயற்கை 4 பக்கமும் வலிக்கும். உனக்கு எல்லாமே ப்ராப்ளமா இருக்கலாம், பாத்துக்கலாம். இனி வாழ்வதற்கு ஒரு கெதி இல்லை என்ற நிலையிலும் எனக்கு ஒரு விடியல் உண்டு என்று உணர்ந்த நொடியில் உன் விதி மாறும். இதுவே இறைவன் செய்த விதி.